ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு வாசம், அதை போல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தன்மை, ஒரு சிறப்பு. இந்த மார்த்தாண்டத்தின் சிறப்பு என்ன என்று எண்ணி பார்த்தால், இந்தியாவின் தென் கோடியிலே இருப்பது கன்னியாகுமரி, தமிழகத்தின் தென்முனை என்று சொல்லலாம். அந்த கன்னியாகுமரி மாவட்டம், கேரளத்தின் தென்பகுதி திருவனந்தபுரம். இந்த கன்னியாகுமரியையும், அதாவது தமிழகத்தின் தென்பகுதியும் கேரளத்தின் தென்பகுதியும், இரண்டு மாநிலங்களையும் இணைக்கும் பாலமாக, எழில் கோலமாக இருக்கக்கூடிய பகுதிதான் இந்த மார்த்தாண்டம் என்று சொன்னால் மிகையாகாது. இரண்டு எல்லைகளை இணைக்கின்றது. இரண்டு நெஞ்சத்து முல்லைகளை இணைத்தாலே திருமணம் என்று சொல்லுகிறோம். இரண்டு மாநிலங்களின் எல்லைகளை இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய மார்த்தாண்டம் புகழ் பெற்றதா இல்லையா என்பதை நீங்களே எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட மார்த்தாண்டம் எப்படி என்று சொன்னால், ராமாயணம் என்று சொன்னால் காண்டம், உலகம் என்று சொன்னால் கண்டம், அதிலே அக்னி என்று சொன்னால் அது அக்னி குண்டம். இங்கே படிக்காமலே யாரும் இல்லை தண்டம் என்று மார்த்தட்டக்கூடிய மார்த்தாண்டம் என்று சொன்னால் மிகையாகாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு படித்தவர்கள் நிறைந்த பகுதி. எப்படி தமிழ்நாட்டிலேயே அத்தனை மாவட்டங்களில் 189 விழுக்காடு, 89% படித்தவர்கள் நிறைந்த பகுதி எது என்று கேட்டால் குமரி மாவட்டம் என்று சொல்வார்கள். அந்த குமரி மாவட்டத்திலே அற்புதமான அறிவாளிகள், சிந்தனையாளர்கள் நிறைந்திருக்கும் மார்த்தாண்டம் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படி படித்தவர்கள் நிறைந்த பகுதி. அது மட்டுமல்ல, உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற, புகழ்பெற்ற ரப்பர் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களில் முக்கியமான இடம் இந்த மார்த்தாண்டம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, மான் என்றால் ஓடும், தேன் என்றால் இனிக்கும். இந்தியாவிலேயே மிக சுத்தமான சுவையான தேன் கிடைக்கக்கூடிய, உற்பத்தி செய்யக்கூடிய இடம் மார்த்தாண்டம். அது மட்டுமல்ல, கர்ம வீரர் காமராஜர் ஏழை எளியவர்களுக்கு படிப்பை வாரி வழங்கி இலவச கல்வி தந்த அந்த கோமகன், அந்த காமராஜர் அவர்களால் பாசனத்துக்காக கட்டப்பட்ட அந்த தொட்டி பாலம், இரண்டு மலைகளை இணைக்கக்கூடிய பாலம், இந்திய ஆசிய கண்டத்திலேயே மிக நீளமான பாலம், ஆசியாவிலேயே மிக உயரமான பாலம், 1204 அடி நீளம், 104 அடி உயரம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் ஒரு காலத்தில் இருந்தது துயரம், ஆனால் இந்த பாலமோ வெகு உயரம். இந்த உயரமான பாலத்தை கட்டித்தான் காமராஜர் அவர்கள். அந்த தொட்டி பாலம் இருக்கும் மாத்தூர் மார்த்தாண்டத்துக்கு அருகாமையில் இருக்கிறது. கோதையாறு மின்திட்டம், அந்த கோதையாறு மின்திட்டத்திலே அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கோதையாறு மின்திட்டம் இருக்கக்கூடியதும் இந்த மார்த்தாண்டத்துக்கு அருகில் என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டுமல்ல, இந்த மார்த்தாண்டத்தை சுற்றி பிரசித்தி பெற்ற 12 சிவாலயங்கள், அது மட்டுமல்ல, மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில், பீர் முகமது ஹொல்லியுல்லாவுடைய தர்கா, எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழகத்திலேயே மின்விளக்கு அலங்காரத்துக்கென்று பெயர் பெற்ற CSI சர்ச் இருக்கக்கூடியதும் இந்த பகுதியில்தான். இப்படி இந்த மார்த்தாண்டத்தின் அருமைகளை, பெருமைகளை நான் சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் போதாது என்ற காரணத்தால் இத்தனை அருமை பெருமை நிறைந்த இந்த மார்த்தாண்டத்திலே இன்றைக்கு இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு என்ன தலைப்பு? இன்னும் புரிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ளப்படாத உறவுகள் எவை? ஆண் பெண், முதியோர்கள் இளைஞர்கள், மாமியார் மருமகள், அரசியல்வாதி மக்கள். தன்னை புரிந்து கொள்பவனே தரணியை புரிந்து கொள்வான். இந்த 5 தலைப்புகளை கொண்டு இன்றைக்கு மார்த்தாண்டத்திலே தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க இளம் பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம் ஐயா. நான் பள்ளிக்கூடத்து வாத்தியார் இல்லையே, உன்னை பெஞ்சு மேல ஏற சொல்லவே இல்லையே. பேச மேய்க்கு பக்கத்துல வச்சுக்கோ. ஐயா, இந்த சின்னோண்டு போய் என்ன பேச போறான்னு பாக்கலீங்களா? ஒரு பெரிய பிரச்சனை பேச போறேன். அது இப்போ இல்ல, அப்புறமா வரட்டுமா? பை. நான் என்னமோ எழுச்சி நின்ன உடனே பையன் ஏதோ பூந்து விளாச போறான்னு பார்த்தா
பேசாமலே கைத்தட்டல் வாங்குறேன்னா நீ இதுக்கு முன்னாடி பெஞ்சு மேல தான்டா நின்ன, இப்ப ரசிகரோட நெஞ்சு மேல நின்னுட்டடா. ஐயா இப்படிதான் ஒரு இடத்துல 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. தூக்கு தண்டனை கொடுத்தவன ஜட்ஜி சொல்லி இருக்கிறார், கடைசியா 3 ஆசையை சொல்லுங்கப்பா, நிறைவேற்றிட்டு உங்களை தூக்கில போடுறேன்னா. அதுல ஒருத்தர் அமெரிக்காக்காரரு, ஒருத்தர் ரஷ்யாக்காரரு, ஒருத்தர் நம்ம இந்தியாக்காரரு. இந்த அமெரிக்காக்காரரை கூப்பிட்டு உங்களோட ஆசை என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லி இருக்கிறாரு, உலகத்திலே உயர்ந்த மதுபானம் எனக்கு வேணும்னு குடிக்க கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு, உலகத்திலே சிறந்த சாப்பாடு எனக்கு வேணும்னு சொல்லி இருக்கிறாரு, அதுவும் கொடுத்துருக்காங்க. 3வது ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லி இருக்கிறாரு, என் நாட்டோட முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனோட சமாதி பக்கத்தில் என்னை புதைச்சிருங்கன்றாரு. தூக்கி புதைச்சிட்டாங்க. அடுத்து ரஷ்யாக்காரரை கூப்பிட்டுருக்காங்க, உங்களுக்கு ஆசை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அவர் சொல்லி இருக்கிறாரு, உலகத்தையே ஃப்ளைட்டில் ஒரு தடவை சுற்றி வரணும்னு கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. 2வது ஆசை என்னன்னு கேட்டார், உலகத்தில் உள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கணுன்னாரு, நிறைவேற்றுறாங்க. 3வது ஆசை என்னன்னு கேட்டார், என்னோட புரட்சியாளன் லெனினுக்கு கல்லறை பக்கத்தில் என்னை புதைச்சிருங்கன்னாரு, புதைச்சிட்டாங்க. 3வது நம்ம ஆளை கூப்பிட்டாங்க. வந்தார் இந்தியாக்காரர், வந்து நீதிபதி முன்னாடி நின்னாரு. நீதிபதி கேட்டாரு, உன்னோட ஆசை என்னப்பான்னு. அவர் சொன்னாரு, சீசன் மாம்பழம் ஒரு கூட நிறைய வேணும்னு. அது அக்டோபர் மாசம், மே மாசம் தான் சீசன் மாம்பழம். அவர் சொன்னாரு, 6 மாசம் கிடைக்கப்பா அப்படின்னு. நீதிபதி அவர் சொன்னாரு, ஒன்னும் அவசரம் இல்லை, ஒன்னு அவசரமே இல்லை, உங்களுக்கு எப்போ வசதியோ அப்ப வாங்கி கொடுங்க என்ன. 6 மாசம் கழிச்சாலும் சரி, 6 வருஷம் கழிச்சாலும் சரி, வேண்டியது மாம்பழம். மாம்பழம் வாங்கி கொடுத்துட்டாங்க. 2வது கூட்டிட்டு வந்தாரு. 2வது ஆசை என்னன்னு கேட்டாரு, உச்சி குளிர்ல ஊட்டிக்கு ஒரு உல்லாச பயணம் போகணும்னாரு. மே மாசம் எங்கேயா உச்சி குளிர் இருக்கும், அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு, ஒன்னும் அவசரம் இல்லை, உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்பா கூட்டிட்டு போனா போதும்னாரு. 6 மாசம் விட்டாரா. 3வது கூட்டிட்டு வந்தாங்க. உன்னோட இந்த தடவை முடிவு பண்ணிட்டாங்க, முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க. விவரமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த தடவை எப்படியாச்சும் இவனை தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து, உன்னோட ஆசை என்னப்பான்னு சொன்னாரு. நேர நீதிபதியை பார்த்தான். ஐயா, என் கண்கண்ட தெய்வமே நீங்க தான், எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் சரிங்க, உங்க சமாதி பக்கத்தில் என்ன புதைச்சிருங்கன்டா. இப்படி அவன் சொன்னதையுமே நீதிபதி அவர் சவமா இருப்பாரு. அப்பவே முடிஞ்சு போச்சு இல்ல ஐயா. இதுதான் தன்னை புரிதல். ஒரு வயசானவர் ட்ரெயின்ல ஏறினாராம். ட்ரெயின்ல இருக்கிற பசங்க எல்லாம் ஒரு உள்ளே விடல, படியில தொங்கிக்கிட்டே வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒத்த காலில் இந்த செருப்பு கீழே விழுந்துருச்சியா. கீழே விழுந்த உடனே அவரு அடுத்த காலில் கிடந்த செருப்பை தூக்கி அந்த செருப்பு பக்கத்தில் வீசினாராம். உள்ள இருந்தவன் எல்லாம் சிரிச்சிருக்கான், கிறுக்கு பயலா இருக்கானே, கிறுக்கு பயலா இருக்கானே, ஒத்த கால செருப்பை கூட காப்பாற்ற தெரியலையா அப்படின்னு சிரிச்சிருக்கான். அந்த பெரியவர் ஒன்ன சொன்னாராம், ஐயா, இந்த ஒரு கால செருப்பு வச்சு நானும் ஒன்றும் பண்ண போறதில்ல, கீழே கிடக்கிற செருப்பு வச்சு அவன் எடுக்கிறவனும் ஒன்றும் பண்ண போறதில்ல, 2 செருப்பும் ஒரே இடத்துல கிடந்தா ஒருத்தனுக்காவது பயன்படும் இல்லைன்னு சொன்னாரு. அவர் தான் ஏன் அறிவாளி, அவர் தான் ஏன் தன்னை புரிஞ்சுக்கிட்டவர். ஐயா, இன்னைக்கு மாமனார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, அத்தை சரியில்லை, இப்படியே பேசிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம உணர்ந்தோன்னா இந்த உலகமே நம்மள சகோதர சகோதரியா ஏத்துக்கணும். ஐயா, தன்னை புரிந்தவன் தரணியை புரிந்தவன். ஐயா, இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பகத்சிங் ஒரு நாள் சின்ன சின்ன மரக்கட்டையா மண்ணில் நட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாராம். அவரோட அப்பா வந்து கேட்டாரு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. உடனே பகத்சிங் சொன்னாராம், என்னுடைய நாட்டை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு ஆங்கிலேயரை விரட்ட துப்பாக்கிகளை விளைவிச்சுக்கிட்டு இருக்கேன்னாராம். பகத்சிங்கோட அப்பா சொன்னாரு, நீ ஒரு நல்ல விடுதலை போராட்ட வீரனா வருவடான்னாரு. பகத்சிங்கும் விடுதலை போராட்ட வீரனா வந்தாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், அன்னைக்கு ஒரு பகத்சிங் இருந்தாரு, இன்னைக்கு எத்தனையோ பகத்சிங் மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க. எத்தனை அப்பாக்கள் தட்டி கொடுக்குறீங்கன்னு கேட்கிறேன். ஐயா, இன்னைக்கு வேலைக்கு போன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுங்கிறதும் நாய்வால நிமித்த முடியாதுங்கிறது ஒண்ணு. இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பை தேடி போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது முட்டாள்தனம். கிடைச்ச வேலையை செஞ்சோம்னா அது சாமர்த்தியம். ஆனா தானே ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு என் இளைஞன் சொல்றான், நான் சுய தொழில் செஞ்சு முன்னுக்கு வரேன்னு. ஆனா இந்த பெரியவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ பாட்டுக்கு சொந்தமா தொழில் செய்யாத, நஷ்டம் வந்தா உன்னால மேனேஜ் பண்ண முடியாதுன்னு. ஆடு மேய்ச்சா கூட நீ அரசாங்கத்துக்கு மேய்ங்கிறாங்க. ஐயா, இப்படி இருந்தா எந்த இளைஞன் முன்னேறுவான்? ஐயா, எங்க வீட்டு பக்கத்துலயும் ஒரு பையன் சுய தொழில் தொடங்குறேன்னு அப்பாட்ட 1 லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறான். ஐயா, 1 லட்சம் ரூபா வாங்கி எல்லாம் முடிச்சிட்டு
அவர் வருமானம் வரும்னு எதிர்பார்த்து இருந்திருக்காரு. ஒரு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போலீஸ் தான் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா சொந்தமா இறக்கி சொந்தமா வடிச்சு சொந்தமா வித்துருக்கான், சாராயம் காய்ச்சிருக்கான். ஐயா, இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறதுனால தான் பெத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, சுயதொழில் செய்தா பிள்ளை கெட்டு போயிடும் நினைச்சு காசு கொடுக்க மாட்டேங்கிற. அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஐயா, அரசாங்கம் செஞ்சா தப்பு இல்லங்கிறீங்க, ஏன் இளைஞன் செஞ்சா மட்டும் ஏன் தப்பு கண்டுபிடிக்கிறீங்க? ஐயா, இன்னைக்கு இளைஞன் ஊரை சுத்துறான்னு அத்தனை பேரும் பெரியவங்க அவ்வளவு பேரும் சொல்றாங்க. நீங்க வர்ற வழியில பாத்திருப்பீங்க காத்தாடி எனி டைம் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அதனால ஒரு வருமானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எங்க இளைஞர்களும் ஊரை சுத்துற மாதிரி தெரியும். ஆனா சொல்லு. ஆனா பேப்பர் போடுவாயா, பால் பாக்கெட் போடுவாயா, எப்படியாவது வீட்டுக்கு வருமானம் கொண்டு வர்றான் பாத்தீங்களா? அதுதான் என் இளைய சமுதாயம். அம்மா, ஊரை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி நீ காதல பூவை சுத்துற மாதிரி தெரியுது. நீ சொல்லுதே ஐயா, ஒரு நிமிஷம். இளைஞன் ஊரை சுத்துறான்னு சொல்றாங்க. இளைஞன் தனியா சுத்துனா பரவாயில்லைங்க, பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். இல்ல வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமப்பா. எது சகஜமப்பா? ஒரு ஃபிகரோட சுத்தினா சகஜமப்பா, ஃபிகரா மாத்தி சுத்தினா சகஜமப்பா. ஐயா, இந்த வயசு போனா வேறு வயசு இல்ல. அழக ரசிக்கலன்னா அவன் பேர் மனுஷன் இல்ல. மனுஷனா இருக்கிறத விட ஒரு நல்ல பெண்ணுக்கு நல்ல புருஷனா இருக்கணும் தான். ஐயா, இளைஞன் பத்திரிகை இடுறான்னு சொன்னாங்க. இளைஞன் பத்திரிகை எல்லாம் போடுறான்னு சொன்னாங்க. அதே இளைஞன் தான் கணேஷ் போடுறான், பான் பராக் போடுறான், டாஸ்மார்க் கடையில யார் இறங்குறான்? ஐயா, அந்த கம்பெனிக்காரனுக்கு வருமானம் கிடைக்கணுங்கிறதுக்காக வாங்கி சாப்பிடுறான் பாத்தீங்களா? அதுதான் இளைஞன்.